மகாகவி பாரதியார் அவர்கள் துணையென்று நின் அருளை தொடரச் செய்து நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும், நமோ நம ஓம் சக்தி என நவிலாய் நெஞ்சே என்பதாக அம்மனை பற்றி குறிப்பிடுகிறார். அப்படி அந்த அம்மனுடைய அருள் நமக்கு துணையாக அமைய வேண்டும். வாழ்க்கை துணையை பற்றி நம்மவர்களெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். வாழ்க்கையிலே லௌகீகமான துணையை பற்றி உலகத்திலே அதற்கான சிந்தனை இருக்கிறது, அதற்கான முயற்சி இருக்கிறது, அதற்கான கொண்டாட்டங்கள்லாம் இருக்கிறது. வாழ்க்கையிலே நல்வழிப்படுத்தக்கூடிய துணை, புண்ணியத்தை தரக்கூடிய துணை என்பது இறை வழிபாடு. அந்த இறை வழிபாட்டினை ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம், அறம் செய்ய விரும்பு என்பதாக அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றெல்லாம் எளிமையான வார்த்தைகளாலே, அனைவருக்கும் புரியக்கூடிய வார்த்தைகளாலே, ஏதோ கடுமையான தமிழ், புரியாத தமிழ் இல்லை, இதெல்லாம் எளிமையான நம்முடைய தாய்மொழியிலே நமக்கெல்லாம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். அப்படி அந்த கோவில் ஒரு ஊரிலே அமைவதன் மூலமாக மனிதர்களுடைய மனதிலே சிறிய வயதிலிருந்தே நல்ல சிந்தனைகள் வளர்கின்றன. ஹரஹர பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.